ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கிராஃப்ட்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து ஹோம்மேடாக பெயிண்டிங் கிட் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அக்ரிலிக் பெயிண்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து அது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து நான் ஃபெவிகம் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே கம் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்துட்டு நான் டால்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம டால்க் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கலரில் வந்து எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் நான் ஒரு பெயிண்ட் பாட்டிலில் வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். ஊற்றி வச்சதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு தேவையான கலர்ஸை வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து கலரில் பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே ஊற்றியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு டப்பாவில் வந்துட்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், ரெட் கலர் பெயிண்ட்டுக்காக. இன்னொன்று வந்து நான் க்ரீன் கலர் ரெடி பண்ணுறேன். ரெண்டையும் ரெடி பண்ணி நம்ம ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு பாட்டிலில் வந்து நான் கிளிட்டர் பெயிண்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஃபெவிகம் ஊற்றிட்டு அதில் வந்து கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிட்டர் பெயிண்ட் கிடச்சிரும். உங்களுக்கு எந்த கலர் கிளிட்டர் தேவைப்படுதோ அந்த கலரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேன்வாஸ் போர்டு ரெடி பண்ண போகிறோம். அது ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு பேப்பரை சுற்றி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேன்வாஸ் போர்டு ரெடி ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பாட்டில் கேப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அந்த எல்லா கேப்ஸையும் சேர்த்து ஒன்றா க்ளூ கன் வச்சு ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரே கலரில் கிடச்சா கூட, இல்லை வேறு கலரில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கலர் கூட பண்ணி ஒரே கலரில் மாற்றிக்கலாம், ஒயிட் கலர் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்மளுக்கு பேலட் கிடச்சிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். ப்ரஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ரூமில் உள்ள ஸ்டிக் எடுத்துக்கிறேன். மேலே உள்ளது சாஃப்டாக இருக்கிறது எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ரஷ் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ப்ரூமில் உள்ளதை சேர்த்து சுற்றி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரஷ்ஷு கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பாய்.